எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இடம் பார்த்தாச்சா? என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு? அது சம்பந்தமாக தான் கோவை வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியரோட பேசிட்டு இந்த மாதிரி சூட்டபிளான இடம் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சூட்டபிளான இடம் பற்றி பேசவும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கோம். கூடிய விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு அறிவிக்கப்படும். எவ்வளவு இடம் தேவைப்படும்? நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கு சார்? எவ்வளவு இடம் தேவைப்படும்? என்னென்ன இல்லை, ஒரு மெடிக்கல் காலேஜுன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல், அப்புறம் ஸ்டாஃபோட குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. பேசிட்டு நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நாங்கள் சொல்றோம். மதுரை எய்ம்ஸ் என்ன நிலைமையில சார்? அது ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பல வருடங்களுக்கு பிறகு அது ஆரம்பிக்கப்பட்டது. அதோட ப்ராக்ரஸ் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் சொல்றோம். 1947 சுதந்திரமாகி இந்திய தமிழகத்தில் கிராமங்களை பார்த்தோம்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது எட்டாக்கணிக இருக்குது. எதுங்க? பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த நிலைமையில என்ன ஒரு துணை சுகாதார நிலையம் கூட கட்டாத இருக்கிறாங்க. அதை பத்தி நம்மளுடைய புதிய அரசாங்கத்தில் திட்டங்கள் ஏதாவது இல்லை, அதாவது இதற்கு முன்னாடி எப்படின்னு நான் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட எங்கள் மருத்துவ சேவை பெட்டராக தான் இருக்குது. இருந்தாலும் பல ஏரியாவில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் லட்சியம் என்னென்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான் அவரோட லட்சியமாக இருக்குது. அதற்காக பல வகையில் நாங்கள் முன்னெடுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் மருத்துவ உபகரணங்கள், அதையும் தாண்டி ஒரு மருத்துவ பயனாளிகளின் அனுபவங்கள் சொல்கிறோம். பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல திருப்தியான முறையில் ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு மருத்துவமனை வளாகம், தூய்மையான கழிவறைகள், ஒரு அங்கே வெயிட்டிங் டைம்லாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு ஒரு தனியார் தரத்துக்கு இணையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். அதற்காக தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.